చరణయుగంబులకు నదులకు పరమ వైకుంఠమట సరసి జాక్షి నీ మధ్యములు సూరా వాసవట அம்மா உன்னுடைய பாதார விந்தத்திலே உலகத்தில் இருக்கிற புண்ணிய நதிகள்லாம் இருக்கா? நதிகள்லாம் என்ன பண்றா? இதான் வைகுண்டம்னு வரா. நதிகள்லாம் சமுத்திரத்தை தான் போய் சேரும். சமுத்திரத்தை காட்டுற நதிகள்லாம் வைகுண்டத்துக்கு வர மாதிரி இருக்கு. நதிகளுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்குமா? வைகுண்டத்தினுடைய பெருமை அம்மா ஒண்ணு. காலடியில் இருக்கிற நதிகள் தீர்த்தமே நதிங்கிறார். ஒரு துளசி செடிக்கு அடியில ஜலத்தை விட்டமானா நம்ம மாத்திர துளசி செடி இருக்கு பாருங்க. ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கோம், ஒரு டப்பாவில் வச்சிருக்கோம், ஒரு அதுக்கு துளசி மடம் கட்டியிருக்கா. அப்ப இந்த ஊர்ல பிளாட்ல இருக்கிறவா கூட வச்சுட்டு இருக்கா பெராண்டாவில். ஆனா அந்த துளசிக்கு மாத்திரம் என்ன சுத்தமா இருக்கணும், அனாச்சாரமா இருக்கப்படாது. அங்க போய் மூக்க சிந்தப்படாது, அங்க போய் புகையில துப்பப்படாது. என்ன துப்பினா அந்த அம்மா போயிடுவார், மறந்து போயிடுவார். துளசியினுடைய இலையை எடுத்து ஒரு இடத்துல போட்டேன்னா அது எவ்வளவு அபரிசுத்தமா இருந்தாலும் சுத்தமாயிடும். துளசி இலையை எடுத்து கொடுத்தேன்னா அது பெரிய தட்சிணைக்கு சமானம். இதுவே நாரத புராணத்துல ஒரு கதை. சத்தியபாமை என்ன பண்றா? சத்தியபாமை வீட்டுக்கு நாரதர் வந்தார். நாரதர் என்ன பண்ணினார்? ருக்மிணி ஏகமா தானம் பண்றா, சத்தியபாமே நீ பண்ணப்படாதா, பேசாது இருக்கியே. நான் வரும்போது ருக்மிணி வீட்டுல ஒரே கூட்டமா இருந்தது, கூட்டத்திலேருந்து தள்ளின்னு வரவே முடியலன்னு உடனே சத்தியபாமைக்கு பொறாம வந்து, அப்படியா அவன் என்ன தானம் பண்ணினான், நானும் பண்ணுவேன். அவ பண்ணாத தானம் பண்ணுவேன். சரி, அவ பண்ணாத தானம் நீ பண்ண, என்ன பண்ணு? பதி தானம். அது என்னது? கணவனையே தானம் பண்றது. ஐயோ ஐயோ என்னது? கணவனையே தானம் பண்றதுன்னா என்ன தெரியுமாம்மா? உங்க கிருஷ்ணனை அழிச்சுன்னு வந்து ஒரு தராசுல உட்கார வச்சு அவருக்கு சமானமா இடையில பணத்தை போட்டு அந்த பணத்தை எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன். சரி, அது என்ன? போனா கிருஷ்ணனை கூப்பிட்டான். கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் தெரியும். சரின்னு வந்தார். என்ன தராசுல உட்கார சொல்றியா? உட்கார. இப்பவும் குருவாயூர்ல துலாபாரம் நடக்கிறது பாருங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சது. பகவானே உட்கார்ந்தார். இவ போடுறா, போட 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 இவர் இறங்கி போயிட்டு இருக்க. நீ இவ்வளவு போயிட்டு இருப்பார் நான் நினைக்கலையே. நீ இப்படி இறங்கி இறங்கி போறாரு. எல்லாத்தையும் போட்டா, எல்லாம் போட்டாச்சு. சத்தியபாமே என்ன பண்ற? என்னம்மா எப்ப எனக்கு கொடுக்க போற? எனக்கு நாழியா இருக்கு, நான் போக வேண்டாமா? நீ பாட்டு எல்லாத்தையும் எடை போட்டுன்றதா எப்படி? இப்படி ஏன் கறக்குறாரு பாரு, இப்படி கறக்குறாரு. திடீர்னு ஓவர் வெயிட்டா போயிட்டாரு. உனக்கு அதெல்லாம் விஷயம் போறாது. உனக்கு தானம் பண்ணி பழக்கம் கிடையாது. எப்படி தானம் பண்ணணும் ருக்மிணியை கேளு, ருக்மிணி சொல்லி கொடுப்ப. இதெல்லாம் பார்த்து முடியாது, எனக்கும் நாழியாருது, எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன், நான் வாங்கிட்டு தான் போவேன், ருக்மிணியை கேளு. சரி, ருக்மிணி இது நாரதர் பண்ண கூத்து என்னமோ பண்றார். அங்கேருந்து ஓடி வந்த, ஐயோ இது என்னது சத்தியபாமே, அவரை உட்காந்து வச்சிருக்கிற திராட்சில. அவர் பார்த்தார், என்ன பண்றது, உட்காந்துருக்கேன் திராட்சில. இதெல்லாம் எடு, இது இந்த ஆபரணத்தெல்லாம் எடு. என்ன பண்றது? எடுத்தா என்ன ஆகும்? இடு. எடுத்தாச்சு. துளசி எடுத்துண்டா, நேர கிருஷ்ணனை பிரதட்சணம் பண்ணார். அவர் பாதத்தில் அந்த துளசியை வச்சா, அந்த துளசி இலையை எடுத்தா, அந்த தட்டுல போட்டா, அது உருன்னு இறங்கி போச்சு. நாரதா இந்தாங்க துளசி. சத்தியபாபா பார்த்தா, இது தெரிஞ்சிருந்தா இந்த பிராமணனுக்கு அப்பவே அதை கொடுத்துருப்பேன். யத்பாத சம்மர்த்தனலாலசாயா லக்ஷ்மிய கடாக்ஷஞ்சல மாத்திர திருஷ்டாகம். எந்த பாதார விந்தத்தை அடையணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறானோ, எந்த பாதார விந்தத்தை தொட்டு தொட்டு லட்சுமியானவன் லோகத்துக்கு ஸ்ரேயஸ கொடுக்கிறானோ, அந்த பாதார விந்தத்திலே இந்த துளசி அன்னைக்கே போய் உட்காந்துட்டா. இப்படி துளசியினுடைய பெருமையை சொல்லிவிட்டு அந்த லட்சுமியினுடைய பெருமையை சொல்றது. லட்சுமிங்கிறதும் ராதையினுடைய அம்சமா வந்தவள். அவன் என்ன பண்றான்? வேதவதி வேதவதி சீதாத்ரும் பகதி வேதவதி
திருகாயணியே நாமா வேதவதி சீதா திருகாயணி நாமா பூதலே தேவ காரிய சித்திருக்கும் பூதலே தேவ காரிய சித்தியகம் திருகாயணி ரூபா லக்ஷ்மி 3 விதமா பிறந்தாளாம். அவளுக்கு 3 விதமான பிறவி. திருகாயணி 3 விதமான பிறவின்னா 3 காலத்திலே 3 யுகத்திலே 3 விதமா பிறந்தா. வேதவதி குஷத்வஜன்கிற ராஜாவுக்கு வேதவதிங்கிற பொண்ணா பிறந்தா. அது கிருத்தயுகத்துல. அந்த பொன் பிறந்ததுல இருந்து அவள் பிரசவ கிரகத்துல அந்த குழந்தை பொண்ணா பிறக்கிற பொழுதே வேத சப்தமானது கேட்டதுங்கிற. யார் பாடினாலோ இந்த குழந்தை தான் பாடினாலோ அந்த வேத சப்தத்தோட பிறந்ததுனால அவளுக்கு வேதவதின்னு பேரு. அந்த வேதவதிங்கிற குழந்தை சின்ன வயசுல இருந்து பகவானையே நாராயணனையே அடையணும்னு தபசு பண்ணாலும். தபசு பண்ணி 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 அப்ப பிரம்மா வந்தார். பிரம்மா வந்து, அம்மா நீதானே லக்ஷ்மி, லக்ஷ்மி உனக்கு நாராயணன் இருக்கவே இருக்கானே, நீ தபசு பண்ணணுமா? இல்ல, தபசுனாலே உன்னை அடையணுங்கிற எண்ணத்தினால இல்லைனா. தபசுங்கிறது என்னையே பெருமைப்படுத்திக்கிறதுக்கு, நம்மையே பெருமைப்படுத்திக்கிறதுக்கு செய்ய வேண்டியதுதான் பூஜை. நம்ம பூஜையெல்லாம் ஒரு பலனை அடையணுங்கிறதுக்காக செய்கிற பூஜையெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒரு பூஜைக்கு ஒரு காரியம் இருக்கு, சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் சத்சந்தான சமிருத்தியர்த்தம் இப்படின்னு பண்றோம். ஏன்னா வேற அப்படி சொன்னாதான் பண்றோம். அது மாதிரி சொல்ற இது பண்ணுங்க, இந்த பூஜை ஒண்ணுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ப்ரமோஷன் ஆகும். ப்ரமோஷன் சித்தியர்த்தம் உடனே பண்றோம் இல்லையா? இது பூஜை இல்லை, இது ஆந்தரியமான பூஜை, பாக்கியமான பூஜைன்னு 2 பூஜை இருக்கு. பாக்கியமான பூஜை தான் இது, வெளியில எல்லாரும் பார்க்கறதுக்காகத்தான் பண்றோம். அதுல சங்கல்பம் பண்றோம். அந்த சங்கல்பத்தில் என்ன பண்றோம்? நம்ம காரியம் நடக்குமா நடக்குமா நடக்குமா, பெருமாளே நீங்க தான் பார்க்கணும், பெருமாளே உங்களுக்கு தான் வந்து உனக்கு எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் பண்ணி இது பண்றேன், நீங்க தான் பண்ணோம், எப்படியாவது இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறதுக்கே இது பாக்கியமான பூஜை. ஆந்தரியமான பூஜைகளை எதுவுமே கிடையாது. அதுல யாரையுமே கூப்பிடுறதும் கிடையாது. உன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதையே நினைச்சுக்கிட்டு பகவான் கொடுக்கிறது. வேதிகே சொன்ன మనసులోని మర్మములను తెలుసుకో, ఎంగుట్ట என்ன இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. முனுப்பு பிரேம கல வைசரா, அதான் ஆசை. நான் பார்த்து குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நம்ம கண்ணுக்கு ஆனந்தம். நம்ம குழந்தை திருப்பி நன்றியா சொல்றது, இப்ப எனக்கு நீங்க ஏதாவது கொடுத்தேன்னா உடனே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். சில பேர் அது சொல்ல மாட்டோம், வாங்கி வச்சு விடுவோம். எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா, ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றோமே. அப்படி இல்ல நம்ம குழந்தையா சொல்றது, அதுக்கு எத்தனையோ வாங்கி கொடுக்குறோமே, அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். அது மாதிரிதான் பகவானுக்கு நம்ம மனசை அர்ப்பணம் பண்ற போது முனு பிரேமகல அந்த பிரேமை உள்ளதான நிலையிலே தான் ஆந்தரியமான பூஜை. அதனால அந்த குழந்தை சொன்னால் வேதவதி, நான் பூஜை பண்றது, நான் தபசு பண்றது பகவானை பிடிச்சி இழுக்கணுங்கிறதுக்காக இல்லை, அவனை நினைச்சுக்கிட்டே பண்ணினேன்னா என்ன ஆத்மானந்தம் ஏற்படும். எனக்கு ஆத்மானந்தம் ஏற்படுற போது அது இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இன்னொருத்தர்கிட்ட போய் அதை காட்டி அதனுடைய பெருமையை விளக்க முடியுமா? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், என்ன நினைச்சாலும் சரி, இந்த தபசை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிற போது ஒரு நாள் தசக்ரீவனான ராவணன் வந்தான். ராவணன் தான் எந்த ஸ்திரீகளை பார்த்தாலும் அவன் மோகிக்கிறவன். இந்த அதிரூப லாவண்யமான இந்த பொண்ணை பார்த்த உடனே அவன் இறங்கினா இந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்தான். யார் வந்தாலும்
நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவளுக்கு ஆதித்யம் பண்ண வேண்டியது. வாங்கோ, உட்காருங்கோ, என்ன சாப்பிட்றேன், இப்படி எல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அது மாதிரி முன்ன வந்தவாளுக்கு அர்க்கிய பாத்திய ஆச்சமரியங்கள் கொடுக்கறது. அது மாதிரி உட்காத்தி வச்சான். அவன் பார்த்த உடனே என்ன சொன்னான், அவ்வளவுதான், வேற பேச்சு இல்லை. பெண்ணே, நீ இப்பொழுதே என்னோட வான்னு எழுந்திருந்தா அந்த வேதவதியினுடைய கையை பிடிச்சு இழுத்தான். அவ்வளவுதான். வேதவதி அப்படியே என்ன பண்ணாலும் அவனை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையிலே ராவணன் கை அசைக்க முடியாது நின்னான். அதுக்கு மேல அவனால இல்லை. ஆனால் அந்த ராவணன் தன்னை தொற்றுட்டான். இந்த சரீரம் இருக்கு ஹவிஸ், ஹவிஸ் மாதிரி. ஹவிஸ்னா என்ன? அக்னி ஹோமம் பண்றவன் பண்ற போது அதுக்கு ஒரு அன்னத்தை எடுத்து வச்சுக்கிறவன், அது ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். அந்த அன்னத்துல அதுக்கு நெய்யை விட்டு அதை பண்ணி அக்னி பகவான் கொடுக்கிறவன். அது மாதிரி தான் நம்ம உடம்பு. நம்ம உடம்ப ஹவிஸாகத்தான் வச்சுக்கணும். அதுக்குத்தான் நமக்கு 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்காங்க. ஏதோ வரல பிறந்தது கடைசியில மண்ணோடு மண்ணாய் போயிட்டு நெருப்போடு நெருப்பாடு போயிட்டுங்கிறது இல்லை. இது ஹவிஸ். அது அந்த ஹவிஸ கொடுக்கறதுக்கு தான் நம்ம சரீரத்தை சுத்தம் பண்ணணும், ஆத்ம சுத்தமும் பண்ணணும். அது மாதிரி வேதவதி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சரீரத்தை ஹவிஸா வச்சிருக்கிற போது இந்த பாபி தொட்டாங்கிறதுனால வீணா போயிட்டு. இது இனிமேல் பகவானுக்கு உதவாது. இல்ல பாபி, என்ன தொட்டையா, என்ன அசுத்தப்படுத்தினியா, நானே உன்னை கொல்ல போறேன்டா, வந்து நானே உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து உன்னை கொல்றேன்டா அப்படின்னு சொல்லி எழுத்தாப்புல இருக்கிற அக்னியிலே தான் குதிச்சு பிராணனை விட்டார். இவள் தான் சீதா. அவள் தான் ஜனகராஜனுடைய பொண்ணா பிறந்தாள். ஜனகராஜனுக்கு எங்க பிறந்தாள்? பூமியில. பூகர்பஜாதா புவனைக மாதா. பூமிய உழுதுகிட்டு இருக்கிற போது அந்த கலப்பையினுடைய நுனியிலே ஒரு பொட்டியிலே கிடைச்சாலாம். அந்த லங்கூலாதுச்சிதா கேஷா சீதா நாமவராருகா. அந்த சீதை அது ராமாயணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நான் சொல்ல போறது ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா இதுல ஒரு விசேஷம் இருக்கு. ராமாயணமே ராமன் ஆடின நாடகம். சவாஷ் 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 ராமா, ரொம்ப பேஷ். என்ன நாடகம் அது? ராமா என் காகாதி ஸ்ரீராமா ஏதா வால்மீகி ராமாயணத்திலே ராமன மனுஷனாகவே சொல்லிட்டு போறார். அவரும் மனுஷன் மாதிரி தான் நடந்துட்டு வர்றார். ஆனால் சில இடங்கள்ல தான் பரமாத்மாங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கார். அதை கவனிச்சவாளுக்கு தெரியும். இதுல தான் நாடகம் நடிச்சா போறாது, கூட நடிக்கிறவாடு நன்னா நடிக்க வேண்டாமா? ஒரு டிராமா போட்டாக்க அங்க கூட இருக்கிறவாடு நன்னா நடிச்சாதான் டிராமா நன்னா இருக்கும். சீதா லக்ஷ்மண பரத விபுக்ர சீதா லக்ஷ்மண பரத விபுக்ர வாதா மஜூலதோ ஆரே நாடகமு ஏதா ஆருணாயரே சிதேவோ எல்லூ
சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், ஆஞ்சநேயர் எல்லாரும் நாடகத்துல நன்னா நடிச்சிருக்கா. தாம் பரமாத்மான்னு காட்டவே இல்லை. கைகேயி ராமனை காட்டுக்கு போக சொன்னான். அந்த கைகேயி ராமனை காட்டுக்கு போக சொல்லுவா? தன் பிள்ளை பரதனை காட்டு ராமனிடத்துலதான் அவளுக்கு அன்பு அதிகம். கூனிங்கிற மந்தரை வந்து சொல்ற போது, அட பைத்தியமே, என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? என் பிள்ளை ராமன் யார் தெரியுமா? பரதனுக்கு மேலே ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே. அவனுக்கு பட்டம் கட்டுற போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் சொன்னவன் என்ன பண்ணா காட்டுக்கு போனாவா? காட்டுக்கு போன்னு சொல்லி உலகமே பிரளயமாகி அயோத்தியாபுரி நாசமா போய் எல்லாரும் தசரதர் பிராணனை விட்டு ராமன் மாத்திரம் ஒழுங்கா காட்டுக்கு போறதுக்கு ஒரு பேச்சு இல்லாமல் புறப்பட்டு போனார். ஏன்? இவர் பண்ணின வேலை. இவரே தான் காட்டுக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு பண்ணிருக்கார். காரணம் என்ன? ராவணனை வதம் பண்ணணும். வந்திருக்கிற காரியம் எதுக்கு? தசரதனுக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்காக பிறக்க வரல. ஜனகராஜாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலங்கிறதுக்காக போல. இந்த சீதையாவது வேற எங்கேயாவது பிறக்கப்படாதா? அந்த ஜனகர் வீட்டிலே வரணும். இத்தனை காரியம் எதுக்குன்னா இவருடைய ஓன் பிளானிங். இந்த பிளான் ஒருத்தருக்கும் தெரியாது. அவருடைய காரியம் தானே ஏற்படுத்திக்கின்றது. இது எங்க வருது? அத்தியாத்ம ராமாயணத்துல கொஞ்சம் காட்டுறார். அத்தியாத்ம ராமாயணத்துல ராமன் சித்திரக்கூட்டத்தில் இருக்கிற பொழுது பரதன் சதுரங்க சேனையெல்லாம் அழைச்சுக்கிண்டு ராஜ மரியாதைகளோட கூட கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை எல்லாரையும் அழிச்சுக்கிண்டு வசிஷ்ட வாமதேவாதிஷிகளோடு கூட சுமந்திராதி மந்திரிகளோடு வந்து அண்ணான்னு காலில் விழுந்து நீங்க வராமல் என்னால் இருக்க முடியாது ரொம்பவும் கெஞ்சி கூப்பிட்டு, ஆனால் ராமன் மறுதளிச்சு கடைசியில பாதுகையை மாத்திரம் வாங்கிக்கிட்டு போனான். பாதுகையை வாங்கிட்டு அந்த போனா எல்லாரும் போயாச்சு. போனப்புறம் கைகேயி மாத்திரம் வந்தா. கைகேயி மாத்திரம் வந்து ராமகிட்ட வந்து ஓன்னு அழுதாளாம். என் குழந்தை, நான் மகாபாபிடா, என்ன பண்ணிவிட்டேன்டா, எப்படி எல்லாம் நான் பண்ணிவிட்டேன்டா இப்படின்னு அழுதாளாம். கைகேயி அழற போது ராமச்சந்திரமூர்த்தி அம்மா கிட்ட வந்து காதுக்குள்ள வந்து, அம்மா ஒரு விஷயம், அழாதீங்கோ, இது நீங்க பண்ணல, நீங்க என்ன காட்டுக்கு போக முடியாது பண்ண முடியாது பண்ணல, நானே தான் காட்டுக்கு போக முடியாது நீங்க சொல்ல முடியாது உங்களை பண்ணினேன். என்னது? எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தது, அதுக்காகத்தான் நீங்க சொல்ல முடியாது பண்ணினேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு தான். தேவானாம் தானவானாம் ரிஷீனாம் பாவிதாத்மனாம் ஹிதமேவ பவிஷ்யதி ராம பிரவ்ராஜ காரணாத். இப்படி கைகேயிக்கு சொன்னார். அத்தியாத்ம ராமாயணத்தில் சொல்றார். இத்தனையும் ஆச்சு. ரிஷிகளுக்கெல்லாம் அபயப்பிரதானம் வந்திருக்கிறது எதுக்கு? ராவணனுக்கு.